மிஸ் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்ணா? டாக்டர் இப்பலாம் அடிக்கடி எனக்கு மறந்து போகுது. எதுக்காக ஃப்ரிட்ஜ தொறந்தோன்னு தெரியல. அடுப்புல பால வச்சுட்டு மறந்து போயிடுறேன். செய்யணும்னு நெனச்ச ஒரு வேல காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்ட்டா மறந்து போயிடுறேன். ஸோ இந்த மாரி ஞாபக மறதி நெறைய இருக்கா? பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் இர்ரெகுலரா ஆரம்பிக்குது டாக்டர். ஸோ 2 மாசம் கழிச்சு தான் பீரியட்ஸ் வருது. சில சமயங்கள்ல ஒரே மாசத்துலயே 2 வாட்டி வருது. இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, மெனோபாஸ நெருங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மெனோபாஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில சைலன்ட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நெறைய பேருக்கு இந்த அறிகுறிகளே வந்து தெரியறதில்ல. இந்திய பெண்கள பொறுத்தவரைக்கும் 45 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ள தான் மெனோபாஸ் அப்படிங்கிறது நடக்கும். பட் சமீபத்தில நம்ம பார்க்கும்போது 35 வயதுக்கு மேலேயே அவங்க பெரிய மெனோபாஸ் பீரியடுக்கு போயிடுறாங்க. அந்த பீரியட் ஒரு 5 வருஷம் இருந்து உடம்புல நெறைய பிரச்சனைகள வந்து உருவாக்கி 40 வயசுலயே வந்து மெனோபாஸ் வரக்கூடிய நபர்களும் நெறைய பேர வந்து பார்க்குறோம். மெனோபாஸ் அப்படின்னா, இந்த 7 சேஞ்சஸ் கண்டிப்பா நம்ம பாடியில நடக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மெனோபாஸ் காலகட்டத்தில எந்த மாதிரியான டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணலாம்? என்னென்ன உணவு முறைகள வந்து நம்ம எடுத்துக்கலாம்? இத எப்படி ஆரோக்கியமா கடந்து போகலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். மெனோபாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள், அதனுடைய செயல்பாடுகள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான அர்த்தம். ஸோ, அப்போ நம்மளோட ஓவரீஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து குறையும். முதல் அறிகுறி என்ன தெரியும் அப்படின்னா, திடீர்னு நைட்ல வந்து நீங்க முழிச்சுக்க ஆரம்பிப்பீங்க. நைட்ல ஒரு 2 மணி, 3 மணிக்கு கரெக்ட்டா எனக்கு முழிப்பு வந்துருது டாக்டர். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. விடிய காத்தால தான் எனக்கு வந்து திருப்பி தூக்கமே வருது. அந்த சமயத்துல என்னால தூங்க முடியாது. காலையில வேலைகள்லாம் நெறையா இருக்கும். பசங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கும். எனக்கு தூக்கம் வந்து இல்லாததுனாலே நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க. இந்த மார்னிங் வந்து ஒரு 2 மணி, 3 மணிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தூக்கம் தடைப்படுது அப்படின்னா, உங்க பாடியில புரோஜெஸ்டரான் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. இந்த புரோஜெஸ்டரான் குறையும் பொழுது, நமக்கு ஏர்லி மார்னிங்ல தூக்கம் வந்து தடைப்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. 2வது பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமான அளவுக்கு வலிகள குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில மார்பகங்கள் வந்து வலிய உணர்றது, அடி வயிற்றில வந்து ஒரு அசௌகரியம் வந்திருக்குது, கால் குடைச்சல் வந்து இருக்கு, பீரியட்ஸ்க்கு முன்னாடி தலைவலி வருது டாக்டர், மைக்ரேன் தலைவலி மாரி வருது. ஸோ அதே மாரி அந்த காலகட்டத்தில எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து நெறைய இருக்கு, கிரேவிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இனிப்பான பொருட்களையோ, இல்ல காஃபிலாம் அந்த டைம்ல நான் நெறைய குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஎம்எஸ்ங்கிறது ரொம்ப சிவியரா ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்க பாடியில ஈஸ்ட்ரோஜன்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு குறையாது. கொஞ்சம் வந்து அளவுல அதிகமாகும். சில சமயங்கள்ல வந்து குறையும். சில சமயங்கள்ல சடனா வந்து ஸ்பைக் ஆகும். இப்படி சேஞ்சஸ் வரதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து அளவுல அதிகமா வந்து தெரியுது. இந்த அறிகுறிகள் இருந்தாலும், நீங்க பெரி மெனோபாஸ் பீரியட்ல வந்து இருக்கீங்கங்கிறது அர்த்தம். 3வதாக உடம்பு வெயிட் என்ன காரணம்னே தெரியாம வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமா வயிறு பகுதியில வந்து தொப்பை போட்டுட்டே இருக்கும். ஸோ நான் வந்து சாலட் தான் டாக்டர் சாப்பிடுறேன். காலையில 2 இட்லி தான் வந்து சாப்பிடுறேன். இதுக்கு நடையா வேற நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு வெயிட் குறையல. அதே மாரி வயிறு மட்டும் பெருசா போயிட்டே இருக்கு. வயிறு பகுதியும், தொடை பகுதி மட்டும் பெருசாயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து மிக முக்கியமான அறிகுறி. ஏன்னா, இந்த காலகட்டத்தில நமக்கு இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகும். ஸோ பாடியில ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா, செல்கள் வந்து இன்சுலினுக்கான செயல்திறன வந்து குறைச்சுக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள்ல தான் நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு தொப்பை போடுறது, தொடை பகுதியில வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில தான் சர்க்கரை நோயே வரத வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நான் இப்படிலாம் சாப்பிடுவேன் டாக்டர். ஆனா இப்ப தான் எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க பெரி மெனோபாஸ் பீரியட்ல இருக்கீங்கங்கிறது அர்த்தம். 4வதாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க ரொம்ப வந்து பதட்டப்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது ஆங்சைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, உங்களுடைய ஓவரீஸ் அதாவது சினைப்பைகள் அதனுடைய செயல்பாடுகள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கும்போது, அந்த வேலைய உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ, இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடியது தான் கார்ட்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகரிச்சிடுச்சு அப்படின்னா, நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் அடைவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் லேட்டா வராங்க அப்படின்னா, ரொம்ப பதட்டம் ஆயிடுவீங்க. இது மாரி சாதாரண விஷயத்துக்கெல்லாமே அதிகமா பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகும். ஸோ ஏன்னா, உங்க ஓவரி செஞ்ச வேலைய இப்போ உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட் செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால, ஆங்சைட்டி, கோபம் இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். 5வதாக மறதி வந்து இருக்கும் உங்களுக்கு.
பிரெயின் ஃபாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்துலயுமே வந்து கரெக்ட்டா வந்து அது மறந்து போகும். அந்த சமயத்துல அது வந்து மறந்து போகும். சாவி எங்க வச்சேன்ங்கிறது மறந்து போகும். இந்த ரூமுக்கு எதனால வந்தேன்ங்கிறது மறந்து போகும். அடுப்புல ஏதாவது ஒரு பொருள வச்சுட்டு நம்ம மறந்து போயிடுவோம். இதுல உப்பு போட்டோமா அப்படிங்கிறதே வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவனக் குறைபாடு வந்து இருக்கும். எதையுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா, ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் தான் நம்ம பிரெயின் செல்லுக்கு ப்ராப்பரா பாடியில என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத சிக்னலா வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த இன்புட்ட வச்சு தான் உங்க பிரெயின் வந்து தெளிவான முடிவுகள வந்து எடுக்கும். அப்போ ஈஸ்ட்ரோஜனோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே, உங்க பிரெயின் வந்து அதனுக்கு இன்புட் கரெக்ட்டா கிடைக்காம முடிவெடுக்கிறதுல ஒரு குளறுபடி வந்து எப்பவுமே வந்து இருக்கும். எப்பவுமே கன்ஃப்யூஸ்டா இருப்பீங்க. ஃபோக்கஸ் வந்து கரெக்ட்டா பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு அறிகுறியும் இருக்கு அப்படின்னா, நீங்க பெரிய மெனோபாஸ் பீரியட்ல என்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதேபோல கடைசியா 7வதா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். பீரியட்ஸ் வந்து ஒரே மாதத்துல 2 வாட்டி வரலாம். பீரியட்ஸோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, டாக்டர் இப்பலாம் 1 நாள் தான் எனக்கு பீரியட்ஸ் இருக்கு. சில சமயங்கள்ல 1/2 நாள் தான் எனக்கு பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 மாசம், 3 மாசம் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் வந்து வரல டாக்டர். அதுக்கப்புறமா 1 மாசம் வந்து எனக்கு ப்ளீடிங் அதிகமா இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்றாங்க. ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. உடம்பு வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு டாக்டர். முடி கொட்டுது நெறையா. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளோட அவங்களுக்கு இருக்கும். இந்த 7 அறிகுறிகள் இருக்கு அப்படின்னாலே, நீங்க அலர்ட் ஆயிக்கணும். உங்களுக்கு இந்த மெனோபாஸுக்கான அறிகுறிகள்லாம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா, ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது, வீட்ல அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. அவங்க என்னென்ன உணவு பொருட்கள்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சடங்காவே வந்து செய்வாங்க. அதே போன்ற ஒரு மாற்றம் தான் இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது. ஆனால் நடுத்தர வயதில ஒரு பெண் இருக்கும்பொழுது, அவங்களுக்கு இந்த மாற்றங்கள்லாம் உடம்புல நடக்குது அப்படிங்கிறதே தெரியறதில்ல. நெறைய பேர் வந்து மனப்பதட்டம் அப்படிங்கிறதே, கோபம் அதிகமா படுறதே வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடிய நிலை. ஏன்னா, அந்த ஹார்மோன் சப்போர்ட் இல்லாதனால தான் அவங்க அதிகமா கோபப்படுறாங்க. அதுவே அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? முதல் விஷயம் டீடாக்சிஃபிகேஷன் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா, இந்த காலகட்டத்தில ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் வந்து குறையுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்ட்டிசாலோட அளவு வந்து அதிகமா இருக்கிறது. பிரெயின் ஃபாக் இருக்கிறது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது. இது எல்லாமே வந்து இருக்கும். சில பேருக்கு அந்த காலகட்டத்தில தான் தைராய்டுலயும் வந்து மாற்றங்கள் வந்து வரும். ஸோ, அப்போ வந்து நீங்க ஒரு முறை உங்க கட் பாக்டீரியாவ பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுதான் ரூட் காஸ். ஸோ, அதற்கு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுதே, உங்களுடைய உடம்புல அதிகப்படியான வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்க கட்டும் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். இத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். 2வது காலை வேளைகள்ல ஒரு 30 கிராம் அளவுக்கு புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, கிரேவிங்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்சுலினோட சப்போர்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ காலையில இட்லி, தோசை அத நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறத விட 2 நாட்டுக்கோழி முட்டைய வந்து எடுத்துக்கலாம். இல்ல வேக வச்ச பயறு வகைகள் வந்து எடுத்துக்கலாம். சோயா சார்ந்த உணவுகள வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவுகள நீங்க பீரியாடிக்கலா காலை உணவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடலுக்கு தேவையான அந்த புரோட்டீன் வந்து கிடைக்கும். 3வதாக மெக்னீசியம் சார்ந்த உணவுகள வந்து நீங்க எடுத்துக்கணும். இந்த மெக்னீசியம் எதற்காக தேவை அப்டின்னா, உங்களுக்கு இந்த ப்ரீமென்சல் சிம்ப்டம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, தசைகள்ல வலி இருக்குது, எலும்பு சார்ந்த வலிகள்லாம் நெறைய வந்து இருக்கும். மூட்டுக்கு மூட்டு வலி வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி, நல்ல இரவு தூக்கத்த வந்து குடுக்கணும் அப்டின்னா, மெக்னீசியம் சார்ந்த உணவுகள வந்து எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க ரெகுலரா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதைகள பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படியே நம்ம ஊற வச்சும் வந்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் மெக்னீசியம் அதிகமா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இதையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 4வதா சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பா அவசியம். ஏன்னா, இந்த காலகட்டத்தில தான் வைட்டமின் டி குறைபாடு நெறைய பேருக்கு வந்து வரும். சன்லைட் எக்ஸ்போஷர் கரெக்ட்டா இல்லாததுனால, அவங்க பாடியில இருக்கக்கூடிய சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். காலையில சூரிய வெளிச்சம் பட்டா, நம்ம உடல் வந்து அன்னைக்கு விழிச்சிருக்கணும். இது பகல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும். அந்த மாரி காலையில நமக்கு படும்பொழுது, அடுத்து ஒரு 14 மணி நேரம் கழிச்சு நமக்கு தூக்கம் வரணும் அப்படிங்கிறத நம்ம உடம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு சர்க்கேடியன் ரிதம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பா அவசியம். அப்பதான் நைட்ல அந்த கரெக்ட்டான நேரத்துக்கு நமக்கு தூக்கம் வரும். அதே போல வைட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சன்லைட் எக்ஸ்போஷர்ங்கிறது அவசியம். ஒரு 1/2 அன் ஹவராவது நம்ம வந்து சன்லைட் எக்ஸ்போஷர்ல இருக்க வேண்டியது அவசியம். அதே போல தசைகளுக்கான பயிற்சி.
நெறைய இப்ப பார்த்தீங்கன்னா, கார்டியோ பண்றாங்க, நடைப்பயிற்சி பண்றாங்க. அது எல்லாமே நல்லது தான். ஆனாலும் கூட 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தசைகள வலுப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது தான், நீங்க ரெஸ்ட்டா இருக்கும்போது கூட உங்க மசில்ல வந்து கொழுப்பு வந்து எரிக்கப்படுறதுக்கு, குளுக்கோஸ் எரிக்கப்படுறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதேபோல இந்த காலகட்டத்தில நம்ம சுவாச பயிற்சிகளையும், தியான பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். இது நாள் வரைக்கும்லாம் அதெல்லாம் நான் பண்ணதில்ல டாக்டர். இப்ப ஏன் பண்ணணும் அப்டின்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நெறைய மறதி சம்மந்தமான விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ உங்க சுவாசத்த முறைப்படுத்துறது, அதேபோல தியான பயிற்சிகள நீங்க மேற்கொள்ளும் பொழுது, உங்களுடைய உடம்பும், மனதும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல உங்க ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருந்தாலும் கூட, உங்களால கரெக்ட்டா உங்களோட உணர்ச்சிகள வந்து முறைப்படுத்த முடியும். இதையும் கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியது அவசியம். காய்கறி சார்ந்த உணவுகள்ல நீங்க முட்டைக்கோசு, அதே மாரி வந்து முள்ளங்கி, பீட்ரூட்டு, பச்சை காய்கறிகள் இதெல்லாம் நெறைய எடுத்துக்கிறது நல்லது. நீர் காய்கறிகள் இதெல்லாம் நெறைய எடுத்துக்கலாம். மெயினா இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய சல்ஃபோரஃபேன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து எக்ஸசிவா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ வந்து உடம்ப விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலைய வந்து செய்யும். கல்லீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. டீடாக்சிஃபிகேஷன் வேலையும் இது துரிதப்படுத்தும். ஸோ இந்த வகையான காய்கறிகள நெறையவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, பெரிமெனோபாஸ் பீரியட்ல உங்களுடைய ஹார்மோன்ஸ பேலன்ஸா வச்சுக்கலாம். உடல் எடையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். மனதையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 7 அறிகுறிகள்ல உங்களுக்கு என்னலாம் அறிகுறிகள் இருக்கு? நீங்க இத எப்படி வந்து சமாளிக்கிறீங்க? ஏன்னா, இந்த காலகட்டத்தில யாருமே சொல்ல மாட்டாங்க. 40 இயர்ஸ்க்கு மேல இந்த சேஞ்சஸ்லாம் வருங்கிறதே நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா, நெறைய பெண்கள், "டாக்டர் நான் ரொம்ப கோபப்படுறேன்னு" வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. ஏன்னா, கோபப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு கில்ட்டி கான்ஷியஸா ஆவாங்க. அதனாலேயே வந்து அவங்க இன்னும் மன அழுத்தம் அதிகமாகக்கூடிய ஒரு நிலைகள்லாம் வந்து உண்டு. ஸோ, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில சதாவரி, அசோகப்பட்டை இந்த மாதிரியான மூலிகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்த ஸ்ட்ரீக்கேர் வகையான கேப்சூல்ஸும் இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில ஹார்மோன்ஸ பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, உங்களுக்கு இந்த பெரிய மெனோபாஸ் சார்ந்த என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கு? நீங்க எப்படி இத சமாளிக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.